செப்டம்பர் 18, 2025 கிருஷ்ணகிரியில உள்ள காவல் நிலையத்துக்கு ஒரு கால் ஆனது வருதுங்க. அந்த கால்ல பேசுறவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க ஒரு பொணம் இருக்கு சார், என்னன்னு தெரியல, சீக்கிரம் வாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ போலீஸ்காரங்க சொல்றாங்க, என்ன சொல்றீங்க, என்ன எது, லொகேஷன் சொல்லுங்க, தெளிவா பேசுங்க எதுனால அப்படிங்கிறாங்க. அதுக்கு அந்த ஆப்போசிட்ல பேசுறவங்க என்ன சொல்றாங்கன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு பக்கத்து கிருஷ்ணகிரி மாவட்டத்துல உள்ள கிருஷ்ணகிரி மாவட்டத்துல உள்ள தும்பலப்பள்ளி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல ஒரு மலை உண்டாங்க. அந்த மலையானது எப்படிப்பட்ட மலைன்னா, ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி எல்லாரும் போய் அங்க போட்டோ ஷூட் பண்றது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்களாம். அந்த இடத்துலதான் ஒரு பொணம் இருக்கு அப்படின்னு சொல்லி கால் பண்றாங்க. உடனே போலீஸ்காரங்களும் சம்பவ இடத்துக்கு உடனே போறாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு டெட் பாடி ஆனது இருக்கு. அது பக்கத்துல ஏகப்பட்ட பியர் பாட்டிலுங்க. அது போக பூச்சிக்கொல்லி மருந்து இருக்கும் தெரியுமா, அதுவும் இருக்கு. அப்போ போலீஸ்காரங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர் தன்னைத்தானே அழிச்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ என்னன்னா, ஃபாரன்சிக் டீமும் உடனே கூப்பிடுறாங்க. ஃபாரன்சிக் டீமும் சம்பவ இடத்துக்கே வராங்க. அந்த இடத்த ஃபுல்லா ஆய்வு பண்றாங்க. அப்ப அங்க சுத்தி உள்ள மக்கள் கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நேத்து அதாவது செப்டம்பர் 17 யாருமே இந்த மாதிரி இல்லையா, இன்னைக்குதான் இந்த மாதிரி ஒரு பொணம் இருக்கும், அதுவும் கொஞ்சம் தள்ளி இருக்கு, எப்படி இதை நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு கேட்கும்போது அங்க உள்ளவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க போயிட்டு இருந்தோம், அப்போ கழுகு காக்கா எல்லாம் நிறைய ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. எப்பவுமே இந்த மாதிரி நடக்காது, புதுசா இந்த மாதிரி நடக்குன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க அந்த சைடு ஏறி போய் பார்த்தோம். பார்த்தா இந்த மாதிரி ஒருத்தங்க இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இப்ப போலீஸ்காரங்க உடனே என்ன பண்றாங்கன்னா, இந்த பாடியை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. எதுக்காகன்னா போஸ்ட்மார்ட்டத்துக்காக. அது போக அந்த பியர் இருக்கு தெரியுமா, அந்த பாட்டிலையுமே ஃபாரன்சிக் டீம் எடுத்து அவங்களுடைய சாம்பிள்ஸ் ரிப்போர்ட் எல்லாமே கொடுக்குறாங்க. அதுல என்னன்னா, அந்த பூச்சிக்கொல்லி மருந்து இருக்கு தெரியுமா, அத பியர்ல கலந்து இவங்க குடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஃபாரன்சிக் டீம் சொல்றாங்க. ஆனா என்னதான் அப்படி சொன்னாலும் ஹாஸ்பிட்டல்ல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தாதான் தெரியும். அது போக அவர் இறந்துட்டாரா இல்லையானுமே செக் பண்ணி பார்த்திருக்காங்க. ஆனா அவர் இறந்துட்டாருங்க, அவர் உயிரோட இல்ல, அவரை காப்பாற்றவும் முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது என்ன தெரியுதுன்னா, இவரு பியர்ல பூச்சிக்கொல்லி மருந்த கலந்து குடிச்சு தன்னைத்தானே இது பண்ணியிருக்காரு. அது போக வயிற்றுல அந்த பியர் ஃபுல்லா டைஜஸ்ட் ஆகாமே அப்படியே இருக்கும். அது போக நெஞ்சு எல்லாமே எரிஞ்சு போயிருக்காங்க. ஏன்னா பூச்சிக்கொல்லி மருந்துங்கிறது அவ்வளவு பவர்ஃபுல். இந்த வயல்வெளிகள்ல போடுறது அந்த மாதிரி அவ்வளவு கெமிக்கல் இருக்கும் அதுல. ஆனா அதை அவர் அருந்தும் போது எல்லா பக்கமும் எரிஞ்சு போயிட்டாங்க. ஒரு மாதிரி ஒரு கொடூரமான நிலைமையில தன்னைத்தானே அழிச்சிருக்காரு. போலீஸ்காரங்க இன்னொரு சைட்லயும் விசாரிக்கிறாங்க, இது ஒரு கொலையா கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது எப்படின்னா, கொலை செஞ்சுட்டு இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க ஃப்ரேம் பண்ணது கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க. அது போக இந்த டெட் பாடி யாரு, இப்போதான் உங்களுக்கும் சரி எனக்கும் சரி ஒரு திடுக்கிடும் உண்மையானது வெளியே வரப்போகுதுங்க. என்னன்னா, இந்த டெட் பாடி யார் தெரியுமாங்க, ஒரு மிலிட்டரி ஆபீசர். யோசிச்சு பாருங்க, நம்ம நாட்டையே காப்பாற்றக்கூடிய ஒரு மிலிட்டரியில வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆபீசர் எவ்வளவு தைரியமா இருப்பாங்க மிலிட்டரி ஆபீசர்ஸ் எல்லாருமே. ஆனா அப்பேற்பட்ட ஆபீசர் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காருன்னா போலீஸ்காரங்களுக்கே ஆச்சரியமாயிட்டு. அப்போ எதுல பாக்குறாங்கன்னா, அவருடைய பர்ஸ்ல தான் பாக்குறாங்க. அதுல என்ன போட்டிருக்குன்னா, தனுஷ்குமாருங்கிறது அவருடைய பெயர். அவர் மிலிட்டரியில வேலை பார்க்கறாருன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ உடனே தனுஷ்குமாரோட வீடு எங்கன்னு விசாரிக்கிறாங்க. அதே பக்கத்து கிராமத்துலதான் அவர் வீடு இருந்திருக்கு. அங்க போய் அவங்களுடைய அம்மா அப்பா எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்றாங்க. அவங்க எல்லாருமே பாடி ஐடென்டிஃபை பண்ண வராங்க. கதறி கதறி அழுறாங்க. யாரெல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த தனுஷ்குமாரோடைய அம்மா அப்பா மற்றும் மனைவி. மனைவியுடைய பேர் அனிதாங்க. இந்த போட்டோல தெரியுது பாத்தீங்களா, இவங்கதான். இப்போ என்ன ஆகுதுன்னா, போலீஸ்காரங்க இத பல்வேறு கண்ணோட்டத்துல விசாரிக்கிறாங்க. ஏன்னா சாதாரண ஒரு ஆள் இறந்திருந்தா பரவாயில்ல, இது ஒரு கவர்மெண்ட் அபிஷியல், அதாவது மிலிட்டரியில வேலை பார்க்குற ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதுக்கு ஊருக்கு வந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா, மிலிட்டரியில இருந்து வெக்கேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு மாசம் லீவ் கொடுத்துருக்காங்க. ஆகஸ்ட் மாசம், அதாவது செப்டம்பர் மாசம் இந்த சம்பவம் நடந்திருக்கலாம். இவர் ஆகஸ்ட் மாசம் தாங்க ஊருக்கே வந்திருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் என்னன்னா, அந்த மிலிட்டரியில எதுவும் ஒர்க் ப்ரெஷரா இருக்குமோ, இல்லைன்னா ஏதாவது ஒரு சீக்கிரட்டான விஷயம் இவருக்கு தெரிஞ்சு யாரோ ஒரு ஆள் இப்படி பண்ணிட்டாங்களா அப்படிலாம் யோசிச்சு பாக்குறாங்க. பட் இவர் மிலிட்டரியில ஒரு டிரைவரா தாங்க வேலை பார்க்கறாரு. அதுவும் எங்க தெரியுமா, ஜம்மு காஷ்மீர்ல போய் வேலை பார்க்கறாருங்க. இப்போதான் போலீஸ்காரங்க அவங்க அம்மா அப்பா கிட்ட கேக்குறாங்க. அப்போ அவங்க அம்மா அப்பா என்ன சொல்றாங்கன்னா, என் பையனுக்கு கல்யாணம் ஆகியே 6 மாசம் தான் ஆகுது, வாழ்க்கை சந்தோஷமா தான் இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சுதான் இந்த வேலைக்கு போனா, ஏன் இப்படி பண்ணானே தெரியலன்னு சொல்லி கதறி கதறி அழுறாங்க. அந்த மனைவி அனிதா இருக்காங்க தெரியுமா, அந்த பொண்ணுமே கதறி கதறி அழுது, எனக்கு கல்யாணம் ஆகி 6 மாசம் தானே ஆகுது, என்னை இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களே, உங்களை தானே உயிரா நினைச்சிட்டு இருந்தேன்னு சொல்லி அது ஓவரா அழுதுங்க. ஆனா ஓப்பனா சொல்லுவாங்க, மிலிட்டரி ஆபீசர்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க, சத்தியமா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருமே மிலிட்டரியில இருக்காங்க. ஆனா யாருமே
காசு பணத்துக்காக மிலிட்ரி போக மாட்டாங்க. சம்பளம் கிடைக்குது அப்படி இப்படி. நம்ம நாட்டை காப்பாத்தணும், நம்ம ஒரு பிறந்ததுக்கு ஒரு அடையாளம் இருக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு தாங்க மிலிட்ரிக்கு போறாங்க. தான் சொந்த பந்தம், கட்டின பொண்டாட்டி, பிள்ளைகள்னு அவ்வளோ வெறி விட்டுட்டு தன்னுடைய நாட்டுக்காக எல்லையில போராடுறாங்க. அப்படிப்பட்ட மிலிட்ரிக்காரங்களுக்கு இந்த நாட்டுல எவ்வளத்துக்குள்ள கேவலமான விஷயங்கள்லாம் நடக்குதுங்கிறத நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும் இல்ல. அவ்வளத்துக்குள்ள மோசமா நடக்குது. காரணம் யாரால தெரியுமா? இந்த பொண்ணுங்களாலதான். ஏன் இப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். இந்த தெரியுதா பாத்தீங்களா அனிதா, இந்த பொண்ணு தாங்க இவர் இந்த நிலைமைக்கு ஆனதுக்கே காரணம். தன் உயிரை கொடுத்து அங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இவ இங்க பண்ண வேலை தெரிஞ்சுச்சுன்னு வைங்களேன், உங்கள ஒருத்தருக்குமே ஈரக்குலையை நடுங்கி போயிருங்க. அந்த லெவலுக்கு வாழ்க்கையில யாருக்குமே நடக்கக்கூடாத அந்த துரோகம் தான் இந்த தனுஷ்குமாருக்கு நடந்திருக்குங்க. என்ன ஏதுன்னு சொல்றேன். இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம ரொம்பவுமே கஷ்டப்பட்டு தான் ஒரு ஒரு வீடியோவுமே போடுறோம். ஸோ தயவு செஞ்சு உங்களுடைய ஆதரவு கொடுங்க. ஆதரவு கொடுக்குற விதமா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோ வந்து ஹைப்பும் பண்ணி விட்டுருங்க. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் விலாவரியா சொல்றேன். போலீஸ்காரங்க வந்து எல்லா பக்கமும் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல. ஆனா ஒரே ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆயிட்டு, இவர் தன்னைத்தானே தான் வந்து இது பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வந்து எந்த ஒரு கொலை சம்பவமுமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் என்னன்னா, அந்த இவர் இப்படி பண்ணியிருக்காருன்னா அதுக்கு காரணம் நம்மளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளவோ சுத்தி சுத்தி பாக்குறாங்க. ஆனா யாருமே டவுட்டே வரலங்க. ஆனா போக போக பல நாட்கள் போகுது. அப்போதான் ஒரு ஆள் மேல டவுட் வருது. அது யார் தெரியுமா? இந்த அனிதா. எப்படி டவுட் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா பக்கமும் இது பண்ணுவாங்க. அவருடைய போன் எடுக்கிறாங்க. அவருடைய போன் எடுத்து அவரு அந்த சம்பவத்தை பண்ணதுக்கு முன்னாடி யார்கிட்ட பேசினாரு அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. பார்த்தா அவருடைய மனைவி அனிதாட்ட தான் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் அனிதாக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி விட்டுருக்காங்க. அந்த வாய்ஸ் மெசேஜ சீரியஸா சொல்றேன், என்னால போட முடிஞ்சா நான் போடுறேன், கிடைக்குமான்னு தெரியல. ஆனா அந்த வாய்ஸ் மெசேஜை கேட்ட ஒவ்வொருத்தருமே சத்தியமா சொல்றேன், கல்லு மனசு கூட கரைஞ்சிருங்க. அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் மெசேஜ் என்ன போட்டிருக்காருன்னா, அனிதா, நீ என்னதான் இருந்தாலும் என் மனைவி. நான் உன்னை உயிருக்கு உயிரா லவ் பண்ணிட்டேன். உன்னை தவிர என்னால வேற எந்த பொண்ணையும் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. உன்னோட வாழ்க்கைக்கு நான் ஒரு பாரமா இருக்கேன். அதனால நான் வந்து இனிமே உன்னோட வாழ்க்கையை தொந்தரவு பண்ண மாட்டேன். நான் இன்னமும் உன்னையதான் காதலிக்கிறேன் அப்படின்னு அவர் உருகி பேசி, யாரு ஒரு மிலிட்ரிக்காரரு. நீங்களே உங்களுக்கே தெரியும் மிலிட்ரியோட ட்ரைனிங்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. என்ன எதுனாலும் அப்படி இரும்பு மாதிரி இருக்கணும்னு சொல்லி அவ்வளவு கஷ்டமான ட்ரைனிங் எல்லாத்தையும் தாங்கினவரு அந்த இடத்துல தாங்க முடியாம அழுதாருங்க. அழுது வாய்ஸ் மெசேஜ் போடுறாரு. அப்போ போலீஸ்காரங்க இந்த பொண்ணை விசாரிச்சா நம்மளுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை வந்து விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போதுதான் பல திடுக்கிடும் உண்மைகள். யாருமே நம்ப முடியாதுங்க. இப்படிலாம் இவ்வளத்துக்குள்ள கேவலமான ஒரு விஷயம்லாம் நடக்குமா அப்படின்னு மாதிரிதான் சொல்லி ஆகணும். சீரியஸா ஆண்கள் எல்லாருமே உஷாரா இருந்துக்கணுங்க. இந்த சம்பவத்தை பார்த்துட்டு தயவு செஞ்சு சொல்றேன், எல்லாருமே உஷாரா இருந்துக்கணும். என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தனுஷ்குமாருக்கு வந்து ஒரு 10 மாசத்துக்கு முன்னாடில இருந்தே வந்து பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இந்த மிலிட்ரிக்காரங்க போலீஸ்காரங்களுக்கு எல்லாம் வந்து அவ்வளவு சீக்கிரம் பொண்ணு கிடைக்காது. ஏன்னா போலீஸ்காரங்களுக்கு கூட கிடைச்சிடும், மிலிட்ரிக்காரங்களுக்கு எல்லாம் கிடைக்காது. எதுக்குன்னா அவங்களுடைய உயிருக்கு வந்து உத்தரவாதம் கிடையாது. அது போக பல ஒரு வருஷத்துக்கு ஒருக்க அந்த மாதிரிதான் வருவாங்க. அப்போ பிள்ளைய ஒழுங்கா பாத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லி யாருமே லேஸ்ல பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரிதான் இவருக்கு போற இடம் ஃபுல்லா தட்டி கழிஞ்சுட்டே இருந்துச்சு. அப்பதான் இந்த அனிதாங்கிற வரனும் வந்திருக்கு. அனிதாவை பார்த்திருக்காங்க. இந்த அனிதா வந்து ஒத்த கால நின்றுருக்காங்க. நான் கட்டினா ஒரு மிலிட்ரிக்காரனை தான் கட்டுவேன், அதுவும் இந்த தனுஷ்குமாரை தான் கட்டுவேன்னு ஒத்த கால நின்றுருக்காங்க. அது போக அவங்க ஃபேமிலிக்குமே ஒத்து போயிட்டு ஜாதகம் எல்லாம் ஒத்து போனாட்டி சரி ஓகே கட்டி வச்சிடலாம்னு சொல்லிட்டு கல்யாணமும் பண்ணி வைக்கிறாங்க. எப்போன்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி 16, 2025 அப்போதாங்க கல்யாணமானது நடக்குது. இப்போ ரொம்ப கிராண்டாவே கல்யாணம் நடந்துட்டுங்க. இப்போ இந்த தனுஷ்குமார் வந்து கல்யாணத்துக்காகவே ஒரு 1.5 மாசம் கிட்ட வெக்கேஷன் லீவ் வாங்கிட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் அந்த 1.5 மாசம் கல்யாணம் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் பொண்டாட்டியை கூட்டிட்டு வெளியே போறது, பொண்டாட்டி கூட ஊர் சுத்துறதுன்னு சொல்லி அவ்வளவுக்குள்ள காதலிச்சிருக்காரு தன்னுடைய பொண்டாட்டிய. அந்த அனிதாவுமே இருந்துகிட்டு, அந்த அனிதாக்கு அப்போ வந்து 23 வயசுங்க. அந்த அனிதாவுமே இருந்துகிட்டு அவ்வளவு சந்தோஷமா இவர் கூட இருந்திருக்கா. இவருக்கே எப்படின்னா, நம்மளுக்கு வந்து காதலிச்சா கூட இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்காத, அவ்வளத்துக்குள்ள ஒரு தங்கமான பொண்டாட்டியே இருக்காளா இவ அப்படின்னு சொல்லி அவ்வளத்துக்குள்ள அவங்க மேல உயிரே வச்சு இவர் வந்து லவ் பண்ணியிருக்காரு. அந்த இடத்துல வந்து எல்லாமே பண்ணியிருக்காருங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா 1.5 மாசம் முடிஞ்சோட்டி இவர் வந்து திரும்ப ஜம்மு காஷ்மீருக்கு போறாரு. ஆனா இவர் நினைச்சு கூட பார்க்கல, இவர் போனதுக்கு அப்புறம் இவர் வாழ்க்கையே தலைகீழ மாறும்னு சொல்லிட்டு. என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க போனதுக்கு அப்புறம் பொண்டாட்டியை ரொம்பவுமே தேடி இருக்குங்க. அடிக்கடி பொண்டாட்டி கால் பண்ணி பேசுவாரு. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுதுன்னா,
இந்த மனைவி அனிதா வந்து போன் அடிக்கிற நேரம் ஃபுல்லா வேறு ஒருவருடன் பேசிக்கொண்டுள்ளார்னு அவங்க கால் ஃபுல்லா எங்கேஜிங்காவே இருந்திருக்கு. அது போக வாட்ஸ்அப்ல எப்பவுமே ஆன்லைன்லயே இருந்திருக்காங்க. ஆனா இவர் அனுப்புன மெசேஜ் எல்லாம் பார்க்கவே மாட்டாங்களாங்க. இவருக்கு ஒரு கட்டத்துல ஏன் இப்படி இருக்கா, இரவு நேரத்துல கூட வேறு ஒருவருடன் பேசிக்கொண்டுள்ளார் அப்படிதான் வருமா. இவருக்கு வந்து என்னடா நம்ம மனைவி நம்ம மேல உயிரை வச்சிருந்தாலே இப்ப என்ன போன் அடிச்சாலே எடுக்க மாட்டேங்கா, இவள்கிட்ட பேசாம நம்மளால இருக்க முடியலன்னு சொல்லிட்டு இவர் ரொம்பவுமே இது பண்றாரு. இவருக்கு ஒரு கட்டத்துல சந்தேகமே வர ஆரம்பிச்சிருதுங்க. அது வந்து ஒரு சந்தேகம்னா பொண்டாட்டியை சந்தேகப்படுற லெவலுக்கு இவர் கேவலமான ஆள்லாம் கிடையாதுங்க. ஆனா இவருக்கு அந்த இடத்துல என்ன பண்ண முடியும் யோசிச்சு பாருங்க. ஒரு எல்லையில இருக்காரு, ஒரு போன் பேசுற டைமே கிடைக்காது. இப்படி கிடைக்கும் போதும் வந்து இப்படி மனைவி வந்து இது பண்ணும்போது அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். உடனே என்ன பண்றாங்க, அவருடைய அம்மா அப்பாவுக்கு அடிக்கிறாங்க. யாரு, தனுஷ்குமாரோடைய அம்மா அப்பாவுக்கு. அவங்களுக்கு அடிச்சு இந்த மாதிரி என்னுடைய மனைவி எங்கம்மா, நான் போன் அடிக்கிற நேரம்லாம் வேறு ஒருவருன்னு வருது, இந்த மாதிரி என்ன கதைன்னு தெரியல, என்ன எதுன்னு கேக்குறாங்க. அப்ப அவங்க அம்மா அப்பா என்ன சொல்றாங்கன்னா, தம்பி, அனிதா வந்து கொஞ்ச நாள் தான் நம்ம வீட்டுல இருக்கா, முக்காவாசி நாள் அவங்க அம்மா வீட்டுலதாம்மா இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ கல்யாணம் பண்ண பொண்ணு எதுக்கு ஆகும்னா அம்மா வீட்டுல போய் இருக்கா, அது போக எனி டைம் எங்கேஜிங்காவே இருக்கு, வாட்ஸ்அப்லயே ஆன்லைன்லயே இருக்கா, என்னன்னு சொல்லிட்டு இவருக்கு புரியவே இல்லை. இப்பதான் இவர் என்ன பண்றாருன்னா, இதை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்றாங்க. என்னன்னா, இந்த மாதிரி நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிட்டு என்னுடைய மனைவி இப்படி பண்றா, எனக்கு என்ன பண்ணனே தெரியல அப்படிங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்துட்டு ஃபர்ஸ்ட் அட்வைஸ் பண்றாங்க, டே நீ வந்து தப்பா புரிஞ்சுட்டு இருக்கடா, நீ லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கனால நீ அப்படிலாம் நினைக்கிற, ஆனா நீ நினைக்கிற மாதிரிலாம் இருக்காது, நீ ஃப்ரீயா விடுங்க. ஆனா போக போக ரொம்ப அதிகமாயிட்டே இருந்துட்டு இவர் அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் அழ ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு என்ன பண்ணனே தெரியல மச்சான், நீங்க தாண்டா ஏதாவது பண்ணும், அவ என்ன பண்றா என்ன ஏதுன்னு விசாரிங்கடான்னு சொல்லி இவர் ஊர்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் சொல்லியிருக்காரு. அந்த பொண்ணு ஊர்ல அவருக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க தெரியுமா, அவரு கிட்ட அவங்க கிட்டயுமே சொல்லியிருக்காரு. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸும் இருந்துகிட்டு அப்படி என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி விசாரிச்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்பதான் யாருமே நம்ப முடியாத பல திடுக்கிடும் உண்மைகள் வெளியே வருதுங்க. அது என்னன்னா, இந்த பொண்ணு இருக்கா தெரியுமா அனிதா, இந்த பொண்ணு கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடியே ஒருத்தங்க கூட பழக்கம் வச்சிருக்கா அப்படின்னு தெரிய வருது. அது யாருன்னு பாத்தீங்கன்னா கோமதின்னு ஒருத்தங்க, அதாவது இந்த பொண்ணுடைய அண்ணி. அவங்க பேரு கோமதி. அந்த அண்ணியோடைய தம்பி, அவர் பேரு அன்புங்க. இந்த போட்டோல பாக்குறீங்கல்ல, இந்த அன்பு தான். இந்த அன்புக்கும் இந்த பொண்ணுக்கும் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி தொடர்பு இருக்கு அப்படின்னு தெரிய வருது. அது போக 2 பேரும் லவ் பண்ணியிருக்காங்க. 2 பேரும் நிறைய லார்ஜ் எல்லாம் போட்டு நிறைய தேவையில்லாத வேலையெல்லாம் அப்பவே பார்த்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயமானது வருதுங்க. இதை கேட்ட எல்லையில இருந்த தனுஷ்குமார் அப்படியே நொறுங்கி போயிருந்தாருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் வருது. என்னன்னா, இப்பவுமே உன்னுடைய மனைவி அந்த அவங்களுடைய அம்மா ஊருக்கு போய் அந்த அன்பு கூட தான் ஊர் சுத்திட்டு இருக்கான். 2 பேரும் நிறைய தனியா மீட் பண்ணிக்கிறாங்க. லார்ஜ் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் ரூம் போட்டு மீட் பண்றாங்க அப்படிங்கிறோம். இதை கேட்டு அவரு வந்து அப்படியே பதறி போயிடுறாருங்க. தான் மனைவி மேல உயிரே வச்சிருந்தவரு இப்படி ஒரு சம்பவத்தை கேட்கும் போது எப்படி இருந்திருக்கும். அப்போ அவர் மைண்ட் ஃபுல்லா ஒன்னே ஒண்ணுதாங்க, நம்ம மேல அவ்வளவு அன்பு வச்சிருந்தால, நம்மளதான் கட்டிக்கணும்னு அவ வந்து கட்டிக்கிட்டால, இவளுக்கு இப்படி ஒரு பாஸ்ட் இருந்துச்சுன்னா ஏன் இப்படி நம்மள பண்ணணும், ஒருவேளை வீட்டுல ஃபோர்ஸ் பண்ணி இது பண்ணிட்டாங்களா அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்பவுமே யோசிக்கிறாருங்க. பட் இதுக்கான எதுவுமே அவருக்கு தெரிய வரலங்க. இதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு வந்து ஆகஸ்ட் மாசம் லீவ் ஆனது கிடைச்சிருக்குங்க. அப்போ இவர் லீவுக்கு வந்து வீட்டுக்கு போறாரு. இவரு தான் மனைவியை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. ஆனாலும் அந்த ட்ரெயின்ல வரும்போது ஃபுல்லா எப்படி யோசிச்சுட்டு வந்திருக்காருன்னா, தன் மனைவி என்னதான் இருந்தாலும் நம்ம மேல உண்மையாதான் அன்பு வச்சிருந்தா, நம்ம தப்பா நினைக்க கூடாது, நம்மளை பார்த்த உடனே என்னங்கன்னு கெட்டி பிடிச்சிருவா, நம்மள வந்து அவ்வளத்துக்குள்ள வரவேற்பா, அப்படி இப்படின்னு பல கனவுகளோட வீட்டுக்கு போறாருங்க. ஆனா வீட்டுக்கு போன அவருக்கு ஏமாற்றம் மட்டுமே தான் மிஞ்சிச்சு. என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டுக்கு போறாரு. அவங்க மனைவி பார்த்துட்டு கண்டுக்கவே இல்லையாங்க. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு விட்டாங்களாங்க. இவர் அந்த இடத்துல உடஞ்சு விட்டாராம். அதுக்கப்புறம் எவ்வளவோ அவங்க மனைவி கிட்ட வந்து இவர் கான்வர்சேஷன் எல்லாமே பண்றாராம். பட் அவங்க எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே காட்ட மாட்டேங்கிறாங்களாங்க. அதாவது ஏன்டா இவன் வந்துதான் இப்போ அப்படிங்கிற ஒரு பாவனையிலேயே தாங்க ஃபுல்லாவே நடந்துகிட்டாங்க. இவருக்கு யோசிச்சு பாருங்க, பல மாசம் அங்க வேலையை பார்த்துட்டு ஏதோ 1 மாசம் தான் லீவு. அந்த 1 மாசம் தன் மனைவியை பார்க்கணும், அப்பா அம்மா பார்க்கணும்னு அவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க வருவாங்க. அப்படி வரக்கூடிய அந்த ஆளுக்கு இந்த இடத்துல இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அவர் அந்த இடத்துல ரொம்ப இது பண்ணிட்டாரு. சரி, கொஞ்ச நேரத்துல செட் ஆயிரும், என்ன இருந்தாலும் நம்ம மனைவி உண்மை, அப்பயுமே மனைவியை விட்டு கொடுக்காம தான் அவர் ஒரு ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரைட்டா வந்து மனைவி கிட்ட வந்து சரி நம்ம இத்தனை மாசம் கழிச்சு வந்திருக்கோம், ஒரு பாலியல் உறவு ஏதாவது வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதையும் ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனா அந்த மனைவி இருந்துகிட்டு இல்லைங்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி மூஞ்சில அடிச்ச மாதிரியே பேசிட்டாங்களாம்.
இப்போ இது எல்லாமே தெரிஞ்சுட்டு அவருக்கு தான் மனைவிக்கு வந்து நம்ம மேல இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ ஒரு சந்தர்ப்பத்துக்காக வெயிட் பண்றாரு. ஏதாவது ஒரு நம்மளுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா அவளுடைய போன் ஏதாவது எடுத்து பாத்துரலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. அப்பதான் ஒரு நாள் அனிதா குளிக்கும் போது அனிதாவுடைய போன் எடுத்து இவர் பாக்குறாருங்க. பார்த்தா அதுல வந்து இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்ல எல்லாம் அந்த அன்பு இருக்காரு தெரியுமா? அந்த அன்புடைய சேட் ஆனது இருக்கு. பார்த்தா பயங்கரமா வீடியோ காலா இருக்குங்க. இன்ஸ்டாலயும் சரி, வாட்ஸ்அப்லயும் சரி. அதுல அந்த மீடியா ஓபன் பண்ணுவோம் தெரியுமா? அதுல போட்டோஸ், வீடியோஸ்லாம். அதை ஓபன் பண்ணி பார்த்தா இவங்க 2 பேரும் ஒரு ஒரு இடத்துலயும் ஊர் சுத்தின போட்டோஸ், ஒண்ணா கெட்டி பிடிக்கிற போட்டோஸ், கிஸ் பண்ற போட்டோஸ், தவறான போட்டோஸ், அந்த மாதிரி எக்கச்சக்கமான போட்டோஸ், வீடியோஸ் இருக்குங்க. இத பார்த்து அவரு உடைஞ்சு போயிட்டாருங்க. ஏன்னா தான் ஆசையா கல்யாணம் பண்ண, தான் உருகி உருகி லவ் பண்ண தன்னுடைய மனைவி இப்படி ஒருத்தங்க கூட இருக்கிறத பார்க்கும்போது அந்த மனுஷனுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அவர் பார்த்தாரு, இதுக்கு மேல தன்னுடைய மனைவியோட வாழ்க்கையில நம்ம இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. இப்ப நம்மளே யோசிக்கலாங்க, இவர் வந்து பேசாம டைவர்ஸ் பண்ணிட்டு இவர் வாழ்க்கையை பார்த்துட்டு போக வேண்டியதுதானே அப்படின்னு யோசிக்கலாம். ஆனா அப்போ அவருடைய மைண்ட் செட் எப்படி இருந்திருக்குன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்களாம் என்னன்னா, நீ டைவர்ஸ் பண்ணிரு மச்சான் அப்படின்னு இருக்காங்க. அப்போ எனக்கு வந்து இந்த ஜென்மத்துல ஒரு லவ் தான், ஒரு பொண்டாட்டி தான். அது என் அனிதா மட்டும் தான். அவளை தாண்டி என்னால வேற எந்த பொண்ணையும் யோசிக்க முடியாது. அவ இல்லாத வாழ்க்கையுமே என்னால யோசிக்க முடியாது. அப்படி இப்படின்னு பயங்கரமா ஃப்ரெண்ட்ஸ்ட்ட எல்லாம் புலம்பியிருக்காங்க. சரி இவன் கொஞ்ச நாள்ல சரியாயிருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸும் பெருசா எடுத்துக்கல. பார்த்தா அந்த செப்டம்பர் 17ஆம் தேதி நைட்டு போல இவர் நிறைய மது பாட்டில்களை வாங்கி, பூச்சி மருந்து அந்த மருந்தையும் வாங்கி அந்த மலைக்கு போய் அதை கலந்து தன்னைத்தானே வந்து இதாக்கி இருக்காருங்க. அதை குடிச்சு முடிச்சுட்டு அந்த போதையில தன் மனைவிக்கு வந்து போன் அடிச்சும் பேசியிருக்காரு, வாய்ஸ் மெசேஜும் போட்டிருக்காரு. இந்த மாதிரி நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன் தெரியுமா, அந்த வாய்ஸுமே வந்து போட்டிருக்காருங்க. இதுக்கப்புறம் போலீஸ்காரங்க வந்து அனிதா கிட்ட எல்லாத்தையுமே இன்னும் டீட்டெயிலா விசாரிக்கிறாங்க. அப்போ அனிதா ஒரு ஒரு உண்மையுமே சொல்றாங்க. என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அனிதா இருக்காங்க தெரியுமாங்க, இந்த அனிதாக்கு ஒரு ஒரு அண்ணன் ஒருத்தங்க இருந்திருக்காங்க. அந்த அண்ணனுடைய பேர் வந்து சத்யபிரகாசுங்க. அவருக்கு வந்து சில வருஷங்களுக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிருக்கு. யாரு கூடன்னு பாத்தீங்கன்னா கோமதிங்கிற ஒருத்தவங்க கூடங்க. அந்த கோமதியுடைய தம்பி தான் வந்து அந்த அன்பு. நான் ஸ்டார்டிங்லயே சொன்ன மாதிரி இப்போ இவங்களுக்கு வந்து பொண்ணு தான் பார்த்திருப்பாங்க அந்த சத்யபிரகாஷ்க்கு. அந்த டைம்லயே வந்து அந்த ரிசப்ஷனு, பொண்ணு பார்க்கறது அப்படி இப்படின்னு சொல்லி கல்யாணம், என்கேஜ்மெண்ட்லாம் வரும் தெரியுமா? அப்போ வந்து அப்படி 2 ஃபேமிலியும் ஒண்ணா ஜாயிண்டா இருக்கும்போது இந்த இந்த அனிதாக்கும் சரி, அந்த அன்புக்கும் சரி தொடர்பானது வந்திருக்கு. அதாவது என்னன்னா 2 பேருமே வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிட்டு இருந்திருக்குங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது சில வருஷம் கழிச்சு 23 வயசுல அனிதாக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப என்ன பிரச்சனைன்னா, அந்த அன்பு இருக்காரு தெரியுமாங்க, அவருக்குமே 23 வயசு தான். ஒரு பொண்ணுக்கு 23 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனா அந்த அன்புக்கு வந்து எப்படி கொடுப்பாங்க? ஒரு பையனுக்கு 23 வயசுல யாரும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அப்போ அந்த அன்பு என்ன சொல்றாருன்னா, நீ கொஞ்ச நாள் கொஞ்சம் வருஷம் அப்படியே தட்டி கழிச்சிரு, நான் அதுக்குள்ள ஒரு வேலைக்கு போறேன், நல்ல நிலைமைக்கு வந்துடுவேன், நம்ம கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்காங்க. இவங்களும் எவ்வளவு தட்டி கழிக்காங்க. இந்த அனிதாவும் வீட்டுல அது சரியில்லை, இது சரியில்லை, நொட்டா நொசுக்குன்னு எவ்வளவு சொல்றாங்க. ஆனா அவங்க வீட்டுல வந்து ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீ வந்து எப்படியா கல்யாணம் பண்ணிட்டு போயிரு அப்படி இப்படின்னு ஒரு கட்டத்துல ரொம்ப எல்லாம் சண்டையாயிருக்கு. அப்பதான் இந்த அனிதா ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்காங்க. என்னன்னா அந்த அன்பு கிட்ட போய் சொல்றான், டேய் ஒரு வெளிநாட்டு மாப்பிள்ளை அந்த மாதிரி மாப்பிள்ளையா பார்த்து நான் கல்யாணம் பண்ணிடுறேன். வருஷத்துக்கு ஒருக்க அப்படித்தானே வருவாங்க. அப்ப என்ன ஆகும்னா கல்யாணத்துக்கு அப்புறமே நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அவனை நான் டைவர்ஸ் பண்ணிடுறேன், நீ நல்ல நிலைமைக்கு வந்துட்டி அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமான பிளானு. இந்த இடத்துல ஒரு காதலனா இருந்த அன்பு என்ன பண்ணியிருக்கணும்? நீ வந்து பொறுத்துக்கோ, இல்லைன்னா வீட்டுல போய் பேசியிருக்கலாம், ஏதாவது பண்ணிருக்கலாம். இன்னொருத்தன் வாழ்க்கையில நான் விளையாடுறேன்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்லியிருக்கா. அதுக்கு இந்த பையன் அன்புமே ஓகே சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவோ வரன் வருதுங்க. வெளிநாட்டு வரன்லாம் வருது. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போதுதான் இவருடைய வரன் வருது. யாரு? தனுஷ்குமாருடைய வரன் வருது. அப்போ அவர் ஒரு மிலிட்டரி ஆபீசர், மாசத்துக்கு ஒருக்க தான் வருவாங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இது தெரிஞ்சு போனவாட்டி இவன் தான் நம்ம பிளானு கரெக்டா இருப்பான்னு முடிவு பண்ண அனிதா, உடனே எனக்கு இவரை தான் பிடிச்சிருக்கு, ஒரு மிலிட்டரி மேனை தான் நான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அனிதாவுடைய அம்மா அப்பா எவ்வளவு நல்ல மாப்பிள்ள இருக்காங்க, மிலிட்டரிக்காரனுக்குலாம் எப்படி உன்னை இது பண்ண முடியும், சொன்னா கேளு சொன்னா கேளுன்னதுக்கு, இல்ல நான் கட்டினா இவரை தான் கட்டுவேன்னு இவ ஒத்த கால நின்றுருக்காங்க. சரி வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு இவங்களும் கெட்டி கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த 1.5 மாசம் அவர் கூட ஒரு பொண்டாட்டி மாதிரியே இருந்திருக்காங்க. என்ன இருந்தாலும் அன்பு லவ் பண்ணியிருக்கான், அன்பு கூட தான் எல்லா தேவையில்லாத வேலையும் பார்த்திருக்கான். ஆனாலும் தனுஷ்குமார் கூட ஒரு மனைவியாவும் சரி, படுக்கை அறையில கூட மனைவியா வந்து அவ வந்து இருந்திருக்கான்னா பாத்துக்கோங்க. அந்த லெவலுக்கு ஒரு கேவலமா நடந்திருக்கா அந்த 1.5 மாசம். அதுக்கப்புறம் அவர் போயிட்டாரு, இவ பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிட்டா. டெய்லி அவங்க கூட ஊர் சுத்துறது, லார்ஜ் போடுறது, வீடியோ கால்ல என்னெல்லாம் உண்டோ எல்லா தேவையில்லாத வேலையும் பாக்குறது, அவ்வளவு விஷயம் பண்ணியிருக்கான். அப்புறம் தான் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா இவருக்கு தெரிய வந்திருக்கு. இப்போ வந்து என்ன ஆயிருக்குன்னா, இந்த
தனுஷ்குமார் வந்து அவங்களுடைய அப்பா அம்மா யாராவது அனிதாவுடைய அப்பா அம்மா கிட்டேயே போய் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி உங்க பொண்ணு வந்து ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமா பிஹேவ் பண்றா, என்கிட்ட முன்ன மாதிரி பழக மாட்டேங்கா அப்படின்னதுக்கு, உங்களை கட்டிக்கணும்னு அவ தான் ஒத்த கால்ல நின்னா, நாங்க கெட்டி வச்சுட்டோம், எதுனாலும் அது உங்க பொண்டாட்டி புருஷன் பாடு அப்படின்ட்டாங்க. இதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அனிதா கிட்ட இந்த அனிதா வந்து இவ்வளவு வேலையும் பார்த்து தெரிஞ்சு அவர் தன்னைத்தானே இது பண்ணிக்கிட்டாருங்க. இதுக்கப்புறம் போலீஸ்காரங்க இருந்துகிட்டு நிறைய வந்து அனிதாவை விசாரிக்கும் போது இன்னும் நிறைய உண்மைகள்லாம் வந்துச்சா. அந்த வீடியோஸ் போட்டோஸ் எல்லாமே வெளியே வந்துச்சாங்க. அந்த கிராமத்து மக்களும் சரி, அந்த கிருஷ்ணகிரி மாவட்டமே அந்த டைம் வந்து ஸ்தம்பிச்சு போச்சு. சீரியஸா சொல்ல போனா நம்ம தமிழ்நாடு, இந்தியாவே வந்து இந்த சம்பவத்துக்கு கேவலப்படணுங்க. ஏன்னா ஒரு மிலிட்ரி ஆபீசர், நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்போ வரைக்கும் நிறைய ஆண்கள் ஒரு கெட்ட புத்தியில இருக்காங்க. என்னன்னா ஒரு மிலிட்ரி ஆபீசருடைய மனைவி எல்லாம் நம்ம ஈஸியா கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அடுத்தவன் மனைவிக்கு அவலத்துக்குள்ள ஆசைப்படுதாங்க. நீங்களே இந்த சம்பவத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. ஆனா ஓப்பனா சொல்லவா, இந்த அனிதாக்கு ஏதாவது தண்டனை கிடைச்சிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களாங்க? ஒரு தண்டனையும் கிடைக்கலங்க. அதவ வந்து ஜாலியா அன்பு கூட தான் இப்பவும் இருப்பா அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து அவர் தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டாரு. இப்ப இவன் மேல கேஸே போட்டாலும் அவரு வந்து இது பண்ணதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவ அசால்ட்டா இது பண்ணிட்டு போயிட்டே இருப்பா. இதுதான் வந்து இப்போ கடைசியில வந்து அவர் ஆத்மா எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணுங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இப்பவும் சொல்றேன், உங்களுக்கு ஒரு ஒரு தடவை ஏதாவது அந்த தப்பான நினைப்பு வருது, அதாவது நம்மளே இது பண்ணிக்கலாம்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. வாழ்க்கையில வாழறதுக்கு இன்னும் எவ்வளவோ இருக்கு. எவ்வளவோ கஷ்டங்களை தாண்டி தான் நம்ம வந்திருப்போம். அதனால வாழ்க்கையை வந்து புடிச்ச மாதிரி வாழுங்க. யாருக்காகவும் வாழாதீங்க. அடுத்தவன் என்ன சொல்லுவான், இவன் என்ன சொல்லுவான்லாம் நினைச்சு வாழாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்னொரு ஒரு சம்பவத்துல உங்களை வந்து சந்திக்கிறேங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.